அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட் வந்து ஒரு மனுஷனோட மூளை எந்த லெவல்லாம் யோசிக்கும், எப்படிலாம் யோசிக்கும், எதுக்கெல்லாம் சோம்பேறி ஆகிறாங்க, மனசு சரியில்லை, என்னென்ன விஷயத்தெல்லாம் லேர்ன் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ண ஆக்டிவ் ஆவாங்க, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். தயாராக இருக்கிறீர்களா? நம்ம ஒரு நாளைக்கும் ஒரு மைண்டு நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஒரு டைமில் நம்ம மைண்டு ரொம்ப பேடாக போயிடும். என்ன சொன்னா பண்ணியே சொல்கிற மாதிரி சொல்லுவானா? இன்னைக்கு நல்லா இருக்குன்றத நாளைக்கு உங்களை காரித்து போயிடுவான். நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணுற ஒரு ஹாபிட்டுக்கும் பின்னாடி சயின்ஸ் இருக்குது. பட் அதை நீங்கள் பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நான் மனுஷனோட 6 சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கும் அப்ளை ஆகும். என்ன இது? ஃபேக்ட் நம்பர் 1, போர் ஆகுதுன்னு பசிக்கும். இனிமேல் டைட்டில் இங்கிலீஷ்லாம் கிடையாது, ஒன்லி தமிழ் தான். பிகாஸ் ஐ எம் தமிழன். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. போர் ஆகுதுன்னு பசிக்கும். இதுக்கு என்ன? இது தினமும் நம்ம வீட்டில் மீன் குழம்பு, சாம்பார், ரசம் இதெல்லாமே இருக்கிறாங்க. பட் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு போர் அடிச்சு போடும். பசிக்கும் போது தான் போர் ஆகும். ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட், போர் ஆகுதுன்னு தான் பசிக்குமே. நம்ம மைண்டு எந்த வேலை செய்யுதுன்னு நம்மளால சொல்லவே முடியாது, அக்யூரேட்டாக ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா ரொம்ப போர் அடிக்குது. ஓகேவா? இப்போ நீ வந்து டே டு டே லைஃப்பில் நீ என்ன பண்ணுற, சாம்பார் ரசம் எல்லாமே சாப்பிட்ற, ரைட் தானே? ஆனால் திடீர்னு ஒரு பிளேட்டு பிரியாணி கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? உன் மைண்ட் எப்படி இருக்கும்? அப்படியே ஆகாயத்தில் அப்படியே மிதப்பேன் சொல்லி நான் அப்படியே மிதக்கிறேன். இதுதான் சைக்காலஜி ஃபேக்ட்ஸ். பிகாஸ் ஒரு விஷயம் டோபாமைனால ஒரு விஷயத்த சுரக்குது. அது என்ன வேணாலும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஹேபிட்டை என்ன வேணாலும் பண்ணுறது, என்ன வேணாலும் செய்கிறது, என்ன வேணாலும் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 2, மெசேஜ் டைப்பிங் டாட்ஸ். எல்லாம் டெக்னாலஜி. இப்போ நான் ஒரு பொண்ணுக்கு நான் லவ் பண்ணுற மாதிரி நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். நான் வந்து உங்களை 3 மாதமாக வந்து பார்க்குறேன். உங்கள்கிட்ட நான் அதாவது உங்களோட லவ்வை அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. அதாவது நான் டைப்பிங்கில் இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கும் அவங்க மேலே. அதாவது இவங்களை வந்து லவ் பண்ணால் நம்ம லைஃப் வந்து ஜம்முன்னு போவோம் அப்படின்னு வந்து உங்களுக்குள்ள தோணும், ரைட்டா? இப்போது அந்த பொண்ணுக்கு நான் போய் மெசேஜ் அனுப்புகிறேன். அதாவது ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் வந்து போட்டு வந்து அனுப்புறீங்க. அந்த பொண்ணு க்ரீன் டே கூட அந்த மெசேஜை பார்த்துருச்சு. திடீர்னு அந்த பொண்ணு டைப்பிங் பண்ணும். ஓகேவா? ஒரு மாதிரி 3 டாட் மாரி வரும். டைப்பிங்னு போட்டு 3 டாட் மாரி வரும். உங்களுக்குள்ள ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறப்போ உங்களுக்கு ஆர்வத்தை தூண்ட ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம பண்ண மெசேஜ் கரெக்டாக தப்பாக அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பட் அவங்க சைடில் வர ரிப்ளை அனுபவம் அது மட்டும் தான் நம்மளோட பிரெயினை ஆக்டிவாக வேலை செய்யும். மெசேஜ் அனுப்பினேன், என்ன அனுப்பியிருப்பா? அவ்வளோதான், சிம்பிள். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் பண்ணாதீங்க. உங்கள் லைஃபு ஜம்முன்னு போகும். எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நீங்கள் ஏதாவது விஷயத்தை பண்ணும்போது அதை கரெக்டாக பண்ணுங்கள். அது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அமையலை அப்படின்னாக்கா விட்டுடுங்க. அவ்வளோதான், போனதும் போயிடுச்சு, வராது, அவ்வளோதான். ஒரு பட்டாம்பூச்சிக்கு ஆசைப்பட்டு அப்படின்னாக்கா கரப்பாம்பூச்சி தான் வந்து செய்யணும் உங்கள் லைஃப்பில். அதாவது சொல்கிறேன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணாதீங்க. ஃபேக்ட் நம்பர் 3, 5 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு 50 நிமிஷம் வரைக்கும் ஆக்கிடுவான். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தானுது. என்னடா 5 நிமிஷம்? என்ன அப்படியே என்ன கரெக்டாக டைம் போட்டு வச்சிருக்கியா இதுக்குன்ட்டு? இந்தமாரி பண்ணால் நான் கரெக்டாக 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவேன், நான் உடனே வந்துடுவாங்க. என்ன இது? அதாவது நம்ம பிரெயின் சிஸ்டம் ஒன்று இருக்கும். அதாவது அப்சார்பர்மேட்டாக அதுவே ஒரு சிஸ்டத்தை போட்டு வச்சுக்கும். இப்போ நான் வெளியே போகிறேன், நான் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கேன், ஒரு பனியன்லாம் போட்டுக்கிட்டு சாக்ஸும் போட்டுன்னு வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான், என்னை வந்து மீட் பண்ணி மாலுக்கு போகலாம் மச்சான் அப்படிங்கிறான். நாம் என்ன பண்ணுவோம்? மச்சான் ஒரு 2 நிமிஷம் தான், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அவன் என்ன பண்ணுவான்? உட்காந்துன்னா டைம் பண்ணிட்டு இருப்பானா 1 2 3 அப்படின்னு கிடையாது. ஏன்னா தெரியும் அவனும் அதை தான் சொல்லுவான், நாமளும் அதை தான் சொல்லுவோம். ஒரு விஷயம் கிடையாது அதில். பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு நம்மளே வந்து பார்த்தோன்னா மாற்றிக்கணும் கைஸ். பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி
காமன் பீப்புள்ஸ் எல்லாமே 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது 2 நிமிஷத்தில் வந்துடுறேன், 3 நிமிஷத்தில் வந்துடுறேன், 5 நிமிஷத்தில் அங்கே வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 50 நிமிஷம் ஆகும், ஒரு ஹவர் ஆகலாம், 2 ஹவர் ஆகலாம், 3 ஹவர் கூட ஆகலாம், வராமல் கூட போகலாம். அடுத்த வாட்டி உங்கள் ஃப்ரெண்டு 5 நிமிஷத்தில் வந்து நிற்ப அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகிட்டேன். தன்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? ஃபேக்ட் நம்பர் 4, ஒருத்தன் பிரில்லியண்ட்டாக இருப்பான், ஆனால் கூகுளில் போயிட்டு ஸ்பெல்லிங்கை செக் பண்ணுவான். வெக்கம் கெட்டவன மானம் கெட்டவன உனக்கு பெரிய மீசை. அந்த மாதிரி பர்சன் உங்கள் டீமில் உங்கள் குரூப்பில் யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னன்னா எந்த ஒரு இடத்துல வெளியே போனாலும் ஒரு கொஷின் கேட்டாக்கா அவன் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஆன்சர் பண்ணுவான். நம்ம நினைப்போம் இவன் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் அடுத்த சயின்டிஸ்ட்டும் தான் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் அவனே வந்து பார்த்தா அப்படின்னாக்கா ஒரு கட்டத்தில் இன்ஃபர்மேஷனை அவன் ஒரு மெசேஜோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டோ வந்து அனுப்பும்போது அவனே ஸ்பெல்லிங் செக் பண்ணுவான் 100 வாட்டி. நான் அனுப்புகிற சாட் வந்து கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா அவனே பார்ப்பான். பிகாஸ் நம்மளோட பிரெயின் வந்து பார்த்தோன்னா ஆட்டோ டெலிட் ஆகிடும். எந்த ஒரு விஷயத்தையும் அக்ஸாப்பரிமெண்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா, இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் நம்மளோட மைண்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து பார்த்தா அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். பட் இப்போ அந்த புக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நீங்கள் வந்து நோட் எடுத்து எல்லாமே ரிவைஸ் பண்ணுறீங்க, பக்கமாக இருக்குது, தரவாக இருக்குது, மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகி கரெக்டாக இருக்குது. பட் நாளைக்கு நீங்கள் வந்து தூங்கி எழுந்து அப்படியே போயிட்டு நீங்கள் எக்ஸாமில் உட்காந்திங்க அப்படின்னாக்கா மைண்டில் நிற்க படிக்காத தற்குறிப்பில்லை. இதுதான் பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்ன மெமரி கிடையாது. பட் நம்மளோட பிரெயின் எந்த லெவல் ஆக்டிவிட்டி வந்து எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னாக்கா இன்றைக்கி ஸ்டோர் ஆகிற விஷயம் வந்து நாளைக்கு இருக்காது. பட் நீ ரீக்ரியேட் பண்ணால் மட்டும் தான் முடியும். நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னாக்கா இன்றைக்கி நீ ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷன்ஸை நீ வந்து ஸ்டோர் பண்ணுற மைண்டில். ஓகேவா, நாளைக்கு வரைக்கும் வந்து இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. மறுபடியும் உங்கள் மைண்டில் ரீஸ்டோர் பண்ணணும். எந்த அளவு அப்படின்னாக்கா நேற்று படித்தது எல்லாமே நீ ரீகேப் மட்டும் பண்ணிங்க அப்படின்னாக்கா மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நேத்து நைட்டு என்ன பண்ண? இன்னைக்கு படிச்ச மாதிரி தான். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஸ்டோர் ஆகும் அப்படின்னாக்கா உங்களோட பிரெயினில் எந்த வித டிப்ரெஷனும் இருக்காது, எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருந்தால் தான் உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகும். அப்படின்னாக்கா ஸ்டோர் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் வந்து வச்சுக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன மனுஷன். ஃபேக்ட் நம்பர் 5, மிரரில் ஒரு கண்ணாடியில் நின்று தனக்கு தானே பேசிக்கிறது. அழகாக இருக்கேடா, எவ்வளோக்கு கொடுத்து வச்சுருக்கோம். இன்னமாரி நாமளே தனக்கு தானே பேசிப்போம். நாமளும் தான் அப்படி இருக்கடா இல்லை நீங்களும் அப்படி இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது ஒரு பெரிய மிஸ்கான்செப்ஷனான ஒரு டாபிக். பிகாஸ் வந்து பார்த்தா ஒரு செல்ஃப் டாக் வந்து எந்த அளவு அப்படின்னாக்கா உங்களுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் உங்களோட ஆட்டிடியூடோட லெவலை பூஸ்ட் எந்த லெவல் அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பாய் ஃப்ரெண்டோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அப்பா அம்மா யாரும் இல்லாமல் கூட இருப்பாங்க. அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா மிடில் செல்ஃப் டாக் பண்ணுவீங்க. என்ன மாரி அப்படின்னாக்கா அடுத்த அம்பானி வந்து நான் தான் இந்த மாதிரிலாம் நம்மக்குள்ளேயே பேசிப்போம். பட் இது வந்து மென்டல் கிடையாது. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஓகேவா, இது வந்து உனக்குள்ளே வந்து ஒரு அதாவது ஒரு இம்ப்ரெசிவ் அப்படின்னா உனக்கு நீ தான் வந்து செதுக்கிக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து கான்செப்ட். இந்த ஃபேக்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து லூசு பையன் மாதிரி தான் இருக்கும். பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் மிரரில் நின்று தனியாக அவன் பாட்டுக்கு வளரிக்கிட்டே இருப்பான். என்னடா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை மச்சான் எனக்குள்ள நானே வந்து பேசிக்கிறேன்டா அப்படின்னு. பிகாஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அவனுக்கு மாரி யாரும் அவங்கள்ட்ட வந்து இருக்க மாட்டாங்க. பிகாஸ் லைஃப்பில் வந்து பார்த்தா அப்படின்னாக்கா என்ன மாரி ஒருத்தன் இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேவா, அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா மிரரில் நின்று அவனே பேசிக்கிற ஹேபிட் அவனுக்குள்ளே இருக்கும். இது வந்து அவனோட மென்டல் ஹெல்த் ப்ளஸ் அவனோட பூஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டை ரொம்பவே உயர்த்தும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. பெரிய பண பெத்து வச்சிருக்கீங்க. பெரியப்பாவை நான் பெத்தறான். ஃபேக்ட் நம்பர் 6, மானங்கட்ட மூளை. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இது என்ன கான்செப்ட் அப்படின்னாக்கா ஒருத்தன் 100 பேர் வந்து நல்லது சொன்னாலும் ஒருத்தன் வந்து தப்பு சொல்லிட்டு அப்படின்னாக்கா நைட்டு தூக்கும் போது நம்மளோட பிரெயின் இந்த அவன் சொன்ன விஷயத்தை தான் வந்து போட்டு யோசிச்சுக்கிட்டு அவனை தூங்க விடாமல் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். மானங்கட்ட மூளை.
ஏன்னா தூங்கும் போது தூக்கம் வராது, எதையோ திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, இதெல்லாம் நிறைய இருக்குங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து ஒரு பர்சனல் திங். இது வந்து ஒரு 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 பர்சனல் தான் ஆக்சுவலாக. ஓகேவா, ஆனால் எல்லோரும் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா 100 பேர் வந்து நல்ல விஷயத்த சொன்னாலும் ஒருத்தன் வந்து கெட்ட விஷயத்த சொன்னான் அப்படின்னாக்கா, நைட்டு தூங்கும் போதோ இல்லை வந்து இவங்க சும்மா இருக்கும் போதோ அம்மா சொன்ன விஷயத்த தான் மைண்டுக்குள்ளே போட்டு ஏற்றிக்கிட்டே இருப்போம். ஓகேவா, எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தான் இருந்தாக்கா நம்ம பிரெயினில் ஸ்டோர் பண்ணி நம்மளையும் நிம்மதியாக இருக்க விடாமல் நம்ம சரியாக வேலை செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய பேருக்கு இது ஒரு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா, ஆனால் இல்லாமல் கிடையாது. ஏன்னா நானும் அதெல்லாம் வந்து மீண்டு தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். ஸோ இந்த விஷயத்த நம்ம ஃபன் பண்ண வேணாம், இந்த டாப்பிக்கை மட்டும் விட்டுரும். ஸோ நம்ம வந்து ஃபேக்ட் 7க்கு வரும். சாரி ஃபேக்ட் 6ஆ ஃபேக்ட் 7ஆ? என்ன கேட்ட? சாரி ஃபேக்ட் 6ஆ ஃபேக்ட் 7ஆ? அண்ணே கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையா கரெக்டிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா வந்து ஃபேக்ட் 7க்கு வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து திங்க் பண்ணுற லெவல் வந்து இந்த 6 ஃபேக்ட் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு 5 வீடியோ விடுவேன் இதோட. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து போடுற 5 வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சிமிலராக இருக்கும், கொஞ்சம் ஃபன்னியாகவும் நான் வந்து கொண்டு போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 6 ஃபேக்ட் தான். ஓகேவா, இந்த 6 ஃபேக்டில் உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அப்படின்றத எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வரண்டா சின்னசாமி.